பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். ஷுரூத்துஸ் ஸலாஹ், தொழுகைக்கான ஷர்த்துகள், அதாவது நிபந்தனைகள். ஷர்த் அப்படிங்கிற வார்த்தையுடைய பன்மை தான் ஷுரூத். ஷர்த் என்று சொன்னால் அடையாளம் அப்படின்னு அர்த்தம். ஒரு செயலில் ஏற்படக்கூடிய நிபந்தனைகளைத்தான் இப்படி சொல்லுவாங்க. அந்த செயலுக்கான அடையாளம் இதுதான். ஆகவே தான் ஷர்த் என்று சொல்லப்படும். ஷரியத்தை பொறுத்த வரைக்கும் ஷர்த்துகள் நிறைவேறவில்லை என்றால் அந்த செயல் ஏற்கப்படாது, முழுமை பெறாது. தொழுகைக்கான ஷர்த்துகளை ஒருவர் நிறைவேற்ற வேண்டும், முடிந்த வரைக்கும் அதற்கு முயற்சி செய்ய வேண்டும். முதல் நிபந்தனை நேரம். தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா நேரத்தை குறிப்பிட்டிருக்கிறார். ஆகவே அந்த வக்த் வந்தவுடனே ஒருவர் அதற்கான நேரத்தில் தொழுகையை நிறைவேற்ற வேண்டும் என்று அல்லாஹ் தஆலா கடமையாக்கியிருக்கிறார். இதில் எந்த மாற்று கருத்தும் உலமாக்களிடம் இல்லை. ஆகவே தொழுகையின் நிபந்தனைகளில் முதலாவது அதனுடைய நேரம், வக்தை அடைவது. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ் தொழுகைக்கான நேரங்களை நிர்ணயம் செய்திருக்கிறான், அவை இல்லாமல் தொழுகை சரியாக ஆகாது. தொழுகைக்கான நேரம் ஆரம்பமான பிறகுதான் தொழ வேண்டும். வஅக்மிஸ் ஸலாத லிதுலூகி ஷம்ஸ், நபியே சூரியன் சாய்ந்ததிலிருந்து இரவின் இருள் சூழ்கின்ற வரை தொழுகைகளை நீங்கள் தொழுதுவார்கள். அதாவது சூரியன் சாய்ந்தது இருள் சூழ்கின்ற வரைனா அதில் 4 தொழுகைகள் அதில் வந்துடுது. துஹர், அசர், மக்ரிப், இஷா. 17வது சூராவுடைய 78வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஸ்தபிகுல் கைராத், நன்மையான காரியங்களில் நீங்கள் முந்தி செல்லுங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 22வது சூரா 148வது ஆயா. வஸாரிஉ இலா மக்ஃபிரத்தின் மிர் ரப்பிக்கும், உங்கள் இரட்சகன் ரப்புடைய மன்னிப்பின் பக்கம் நீங்கள் விரைந்து செல்லுங்கள் அல்லாஹ் சொல்லுகிறான். சூரா ஆலி இம்ரான் 3வது சூராவுடைய 133வது ஆயா. தொழுகையை அதன் முதல் நேரத்தில் தொழுவதுதான் சிறப்பானது என்பதில் அறிஞர்கள் இஜ்மா, யோகோபித்த கருத்து கொண்டிருக்கிறாங்க. ஏன்னா நன்மையான காரியங்களை முந்தி செல்லணும், அந்த அல்லாஹ்வுடைய மன்னிப்புக்கு, சொர்க்கத்திற்கு விரைந்து செல்லணுங்கும் போது தொழுகையின் நேரம் வக்தை அடைந்த உடனே நாம் என்ன செய்யணும்? முதல்ல அது தொழத்தான் செய்யணும். அப்போது தொழுகைக்கான நேரங்களில் அந்த ஆரம்ப நேரம் மிகச்சிறந்தது. ஏனென்றால் அல்லாஹ் தஆலா வஸாபிகூன ஸாபிகூன் உலைகல் முகர்ரபூன், முன் சென்றவர்கள், முன் சென்றவர்களே, இவர்கள்தான் தங்களுடைய ரப்புக்கு நெருக்கமானவர்கள் என்று சொல்கிறாங்க. ஆகவே ஷேக் சாலிஹ் அல் ஃபௌசான் ஹபிதகுல்லாஹ் சொல்கிறாங்க, இந்த சூரா அல் வாக்கிஆ உடைய ஆயத்தின் மூலமாக 56வது சூராவுடைய 10, 11 வஸ்ஸாபிகூன ஸாபிகூன் உலைகல் முகர்ரபூன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்பட்டுச்சு, ஐயுல் அமலி அஹப்பு இலல்லாஹ், அமல்களில் அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமானது எது? இப்போ ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, கால அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதற்கு உரிய நேரத்தில் தொழுது விடுவது. அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரில் 527வது ஹதீஸ். அல்லாஹ் தஆலா இந்த நேரங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள் சொல்கிறார். தொழுகைகளை ஹாஃபிது அலஸ் ஸலவாத், அனைத்து தொழுகைகளை நீங்கள் பேணி தொழுது கொள்ளுங்கள். அதாவது நேரம் தவறாமல் தொழுது கொள்ளுங்கள்ங்கிறதுனால தான் ஹாஃபிது, பாதுகாத்து கொள்ளுங்கள் என்று சொல்கிறார். அப்போ அந்த நேரத்தை விட்டு தவறினால் தொழுகையை தவறுகிறோம். அப்படி என்றால் தொழுகையை பாதுகாக்கவில்லை. தொழுகையை பாதுகாப்பது என்பது அந்த நேரத்தை பாதுகாப்பது, அந்த நேரத்தில் தொழுது விடுவது தான் தொழுகையை பாதுகாப்பது. அப்போ வக்தில் தொழுவது, அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, தொழுகையை அதன் நேரத்தில் தொழுவது என்று சொன்னால் அந்த தொழுகை பாதுகாப்பதில் அடங்கும். ஆக இது எல்லாமே ஒருவர் அந்த நேரத்தை தவறவிடக்கூடாது என்பதற்கான ஆதாரங்களாக இருக்கு. தொழுகைக்கான நேரங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, முதலாவது நாம் துஹருடைய தொழுகையிலிருந்து ஆரம்பிப்போம்.
துஹருடைய நேரம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே தொடங்கும். அல்லாஹ் தஆலா வஅகிமிஸ் ஸலாத லிதுலூகிஷ் ஷம்ஸ், சூரியன் சாய்ந்ததிலிருந்து என்று சொல்வதிலிருந்து அந்த நேரம் துஹர் நேரத்திலிருந்து ஆரம்பிக்குது. எது வரைக்கும்? இருள் சூழ்ந்து கொள்கிற வரை, அதாவது முழுக்க இருள் சூழ்ந்த இஷாவுடைய நேரம் வரைக்கும். அப்போது தொழுகையின் நேரங்களில் நம்ம முதலாவதாக அந்த துலூகு ஷம்ஸ் அப்படிங்கிற சூரியன் சாய்ந்ததிலிருந்து அப்படிங்கும் போது முதல் துஹருடைய தொழுகை வருது. அதனுடைய நேரம் சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ் முஸ்லீமில் 612வது ஹதீஸாக இடம்பெறுது. சூரியன் சாய்ந்ததிலிருந்து தொடங்கி ஒரு மனிதனுடைய நிழல் அவனுக்கு சமமாக ஆகும் வரைக்கும் இந்த நேரம் நீடிக்கும். எப்படி? வக்து துஹரி, துஹருடைய நேரம் என்பது இதா ஜாலத்தி ஷம்சு, சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்ததிலிருந்து வகானா வில்லு ரஜுலி கதூலிஹி, ஒரு மனிதனுடைய நிழல் அவனுக்கு சமமாக இருக்கும் வரைக்கும் துஹருடைய நேரம். அப்போ அந்த மனிதனுடைய உயரத்துக்கு சமமாக இல்லாம அதிகரித்தது என்றால் துஹர் முடிஞ்சிச்சு, அசர் வந்துருச்சுன்னு அர்த்தம். அப்போ துஹருடைய நேரம் ஆரம்பிப்பது சூரியன் உச்சியிலிருந்து சாய்ந்த உடனே. அப்போ அந்த நிழல் விழ ஆரம்பிக்கிறது போது சூரியனுடைய அந்த நிழல், நம்முடைய நிழல் ஆரம்பிக்கும் போது சூரியன் உச்சியிலிருந்து சாஞ்சிருச்சுன்னு அர்த்தம். அதான் ஜவால், ஜவால் உடைய நேரம். ஜவால் முடிஞ்சோடனே துஹர் ஆரம்பிச்சிருச்சு. இது ஆரம்ப நேரம். முடிகிற நேரம் அந்த நம்முடைய நிழல் 2 மடங்கு ஆரம்பிக்கின்ற. அப்போ நம்முடைய நிழல் சமமாக இல்லாமல் அதிகரிக்கும் போது அசருடைய நேரம் ஆரம்பித்து விடுகிறது. இரண்டாவது, அசருடைய தொழுகை துஹருடைய முடிவிலிருந்து, அதாவது நம்முடைய நிழல் 2 மடங்காக ஆரம்பிக்கின்ற நேரத்திலிருந்து ஆரம்பிக்குது. ஒரு பொருளின் நிழல் அதற்கு சமமாக ஆனதிலிருந்து சூரியன் மஞ்சள் நிறத்தை அடையாத வரை இது நீடிக்கும். அப்போ அசருடைய நேரம் எப்படி நீடிக்கும் என்று சொன்னால், அதாவது துஹருடைய முடிவிலிருந்து சொல்லும்போது, அதாவது ஒரு பொருளின் நிழல் அதற்கு சமமாக ஆனதிலிருந்து சூரியன் மஞ்சள் நிறத்தை அடையாத வரைக்கும், மஞ்சள் நிறம் அடையும் போது அப்படிங்கிறது மகரிபுடைய நேரம் நெருங்கிது. அசர் தொழுகையை விரைவுபடுத்துவது சுன்னா. ஏனால் இதுதான் அல்லாஹ் சிறப்பில் சொல்லியிருக்க நடுத்தொழுகையாக இருக்குது. பாருங்க, ஹாஃபிது அல ஸலவாதி வஸ்ஸலாத்தில் உஸ்தா, எல்லா தொழுகைகளையும் நீங்கள் பேணிக் கொள்ளுங்கள், குறிப்பாக நடுத்தொழுகையை என்று அல்லாஹ் சொல்றார். நடுத்தொழுகைங்கிற அசருடைய தொழுகையை குறிக்கும். இந்த ஆயா சூரா அல் பக்ரா 2வது சூறாவுடைய 238வது ஆயா. அப்போ நடுத்தொழுகையாக இருக்கக்கூடியது அசர் தொழுகை. அது சூரியனுடைய அதாவது நம்முடைய நிழல் 2 மடங்கு ஆனதிலிருந்து அதிகரித்ததிலிருந்து ஆரம்பித்து சூரியன் மஞ்சளிக்கின்ற வரை, அதாவது மகரிபுடைய நேரம் வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் இருக்கும். மூன்றாவது, மகரிபுடைய நேரம், மகரிபுடைய தொழுகை சூரியன் மறைஞ்சதிலிருந்து இவருடைய நேரம் தொடங்குது. சூரியன் மறைஞ்ச உடனே மகரிப் ஆரம்பிச்சு. கிழக்கிலே இருள் படர்வதும் சூரியன் மறைவாக அறியப்படுது. அதாவது சூரியன் மறைஞ்சது அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக கிழக்கில் இருள் படர ஆரம்பிக்கிறது. அது சூரியன் மறைவுக்கு ஒரு அடையாளம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன ஹதீஸ், இதா அக்பல லைலு மின் ஹாஹுனா வ அத்பர அன்-நஹாரு மின் ஹாஹுனா வ கரபத்தி ஷம்ஸு ஃபகத் அஃப்தர ஸாயிம். இங்கிருந்து, அதாவது கிழக்கு பக்கம் இருந்து இரவு வந்தால், இங்கிருந்து பகல் சென்று விட்டால் நோன்பாளி நோன்பு திறக்கிறார். அதாவது மகரிப் வந்துருச்சுங்கிறது அடையாளம். அதனால தான் நோன்பு திறக்கும் நேரம் இஃப்தார், நோன்பு திறக்கும் நேரம் அந்த மகரிபுடைய நேரமாக இருக்குது. மகரிபுடைய நேரம் செவ்வானம் மறையாத வரைக்கும் இருக்கும். அப்போது வானத்தை பார்க்குறோம், ஒருவித அந்த கலங்கல் நிலையோடு செவ்வானம் இருக்கும் வரைக்கும் மகரிப் இருந்து கொண்டிருக்குன்னு அர்த்தம். செவ்வானங்கிறது சிவப்பு வெண்மை கலந்த நிலை, அதான் கலங்கலான நிலை. மகரிப் தொழுகை அதன் ஆரம்ப நேரத்தில் தொழுதரணும், விரைவுபடுத்தணும். அந்த வானம் இருக்கின்ற வரைக்கும்
அந்த நிலை இருக்கின்ற வரைக்கும் மக்ரிபுடைய நேரம் இருக்கும். கான யுஸல்லில் மக்ரிபு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபி அவர்கள் சூரியன் மறைந்தால் கான யுஸல்லி அல் மக்ரிப இதா வரபத்தி ஷம்சு வதவாரத் பில் ஹிஜாப். அது திரைமறைவில் சென்று விட்டால் மக்ரிப் தொழக்கூடியவர்களாக இருந்தாங்க. சூரியன் மறைஞ்சால், அதாவது அது மறைஞ்ச உடனே மக்ரிபை தொழுதுருவாங்க. சலமா இப்னு அக்வா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கூடிய இந்த ஹதீஸ் சஹீஹ் முஸ்லிமில் 636வது ஹதீஸாக இடம்பெறும். இஷாவுடைய தொழுகை நேரம் மக்ரிபுடைய நேரம் முடிந்ததிலிருந்து, அதை செவ்வானம் இல்லாது கருவானம் வந்த உடனே இஷாவுடைய நேரம் தொடங்குது. அதை செவ்வானம் மறைஞ்ச உடனேயே இஷாவுடைய நேரம் தொடங்குது. இரண்டாவது ஃபஜ்ர் உதயமாகும் வரை அது நீள்கிறது. அதாவது தஹஜ்ஜுடைய நேரம் முடிகிற நேரம். இரண்டாவது ஃபஜ்ருங்கிறது சுபு சாதிக். முதல் ஃபஜ்ருங்கிறது காதிப். காதிபுங்கிறது பொய்யான ஃபஜ்ர். அது ஃபஜ்ர் மாதிரி தெரியும், இன்னும் ஃபஜ்ர் வந்திருக்காது. சுபு சாதிக் இல்லைன்னு அர்த்தம். இது முதல் ஃபஜ்ர். முதல் ஃபஜ்ரில் நம்ம சகர் செய்துட்டு தான் இருப்போம். அது ரியல் ஃபஜ்ர் இல்லை. அதனால தான் சில சகர் நேரத்தில் இன்னும் விடுஞ்சிருச்சோங்கிற மாதிரி நம்ம பயப்படுவோம். அது இருந்திருக்காது, அது காதிபாக தான் இருக்கும். அந்த உண்மையான ஃபஜ்ர், அதைத்தான் இரண்டாவது ஃபஜ்ருன்னு ஷேக் அவர்கள் குறிப்பிடுறாங்க. இரண்டாவது ஃபஜ்ர் உதயமாகின்ற வரை, முழுக்க ஃபஜ்ர் வந்துருச்சுன்னு உறுதியாகிற வரைக்கும் இஷாவுடைய வக்தின் நேரம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஷேக். இது உலமாக்கிட்ட கருத்துப்பாடு இருக்குது. அல்லாஹ் மிக அறிந்தவன். இது மிகச்சிறந்த கருத்தாக தான் நான் நினைக்கிறேன். இஷாவுடைய நேரம் அந்த அடுத்து ஃபஜ்ருடைய நேரம் வருகிற வரைக்கும் இருக்குது. இதில் 2 வகை இருக்குன்னு ஷேக் சொல்கிறாங்க. முதலாவது தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரம். இது இரவின் 3வது பகுதி வரை நீளுது. இரவின் 3வது பகுதிங்கிறது என்ன? தஹஜ்ஜுடைய நேரம். அது வரைக்கும் நீளுது. அதாவது ஃபஜ்ருடைய தஹஜ்ஜுடைய நேரம் தொடங்குற அந்த 3வது பகுதி வரைக்கும் நீள்றது. அதுதான் பொதுவாக சில நடுநிசி 12 மணி அல்லது 1 மணி இந்த வரைக்கும். இது நம்ம தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரத்தில் ஆகவே தான். ஆனால் நம்ம இஷாவை அதோடு தாமதப்படுத்த மாட்டோம். இஷாவை நம்ம மக்ரிப் ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரத்துக்குள்ளேயே எல்லாருமே தொழுதுடுறாங்க இல்லையா? அப்போது அது தேர்ந்தெடுத்துக்கொள்வது. இரண்டாவது வகை என்னன்னா நிர்பந்தமான நேரம். அதாவது இது ஃபஜ்ருங்கிற அந்த இரண்டாவது ஃபஜ்ர் சுபு சாதி ரியலாக சுபு வந்துருச்சுங்கிற அந்த நேரம் வர்ற வரைக்கும் இருக்கிற நேரம். அதாவது அது வந்துச்சுன்னா முடிஞ்சிருச்சுன்னு அர்த்தம். இஷா நேரம் முடிஞ்சிருச்சு. இல்லை இன்னும் வரலைன்னா அது வரைக்கும் ஈஷா நேரம் இருந்துகிட்டு இருக்குது. அப்போ சுபுகு வந்துருச்சுங்கிற அளவுக்கு தாமதப்படுத்தக்கூடாது. ஆனால் அது ஒரு நிர்பந்தமான நேரம். இரவனுடைய 3வது பகுதி வரை இஷா தொழுகையை பிற்படுத்துவது சிறந்தது. அதாவது ஒருத்தர் இஷாவுடைய வக்தை முடிஞ்ச வரைக்கும் பிற்படுத்துவது சிறந்தது தான், தவறல்ல. அது தொழுகையாளிக்கு சிரமமாக இருந்தால் அதை முற்படுத்துவது தான் சிறந்தது. ஒரு தொழுகையாளிக்கு சிரமமாக இருக்குன்னா அப்போது முற்படுத்துறது தான் சிறந்தது. அதாவது சீக்கிரமாக இஷாவை தொழுதுறது அப்படிங்கிறாங்க. ஏன்னா சிரமத்தை நீக்குவது இங்கே நோக்கமாக இருக்குது. ஒருவருக்கு அது சிரமமாக இல்லாத பட்சத்தில் அவர் இஷாவை பிற்படுத்தி தொழுவதனால அவர் மீது குற்றமாகாது. ஏன்னா அவருக்கு வக்து இருக்குது. சரிங்களா? இஷாவிற்கு முன்னால் தூங்குவது வெறுக்கத்தக்கது. இஷா தொழுவதற்கு முன்னால் தூங்குவது வெறுக்கத்தக்கது. ஏன்னா தூக்கத்தால் தொழுகை விடுபட்டு போயிடலாம். அதனால தான் ஒன்று தூங்க வேண்டிய நேரம் அதற்கான திட்டமிட்ட நம்முடைய பழக்கம் இருந்ததென்றால் இஷாவை தொழுது விட்டு தூங்குவதுதான் சிறந்தது. ஏன்னா தூங்குவதன் மூலமாக இஷாவை தவற விடுவது சரியில்லை. இஷாவுக்கு பிறகு பேசுவதும் வெறுக்கத்தக்கது. ஆகவே உலக காரியங்களில் பேசுவது போன்றவைகளில் நேரங்களை வீணடிக்கிறது. குறிப்பாக இன்னைக்கு ஃபோனில் நேரங்களை வீணடிக்கிறது, பார்த்துக்கிட்டு இருக்கிறது, இது எல்லாமே மோசமானது. சில இடத்துல வெறுக்கத்தக்கதுங்கிறது ஃபோனில் மக்கள் சில விஷயங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தது பாவமானதாகவும் இருக்குது. இஷாவுக்கு பிறகு தூங்குவதை விட்டுவிட்டு ஃபோன் பார்த்து கொண்டிருக்கிறதுங்கிறது ஒரு வழக்கமாக வச்சிருக்கிறது. சில சமயங்களில் பாவங்களில் சிலது பெரும்பாவங்களுக்கு கூட காரணமாக அது தூண்டக்கூடியதாக இருக்கும். ஆகவே மக்களிடம் பேசி கொண்டிருக்கிறது இதெல்லாம் தவிர்த்து விட்டு ஒருவர் தூங்குவதை சீக்கிரம் தூங்க வேண்டும். இதில் சீக்கிரம் தூங்காமல் இருக்கனால அவருடைய ஃபஜ்ருடைய நேரம் தொழுகை வீணாக்கப்படுகிற சூழல் இருக்குது. ஆகவே ஒரு இஷாவுக்கு பிறகு சீக்கிரம் தூங்கக்கூடாதுன்னா அவர் தஹஜ்ஜுத் தொழுகைக்காக எல்லாம் வாய்ப்பு இருக்குது.
அவர் சுபுவுடைய தொழுகையை சுறுசுறுப்பாக தொழக்கூடிய சூழல் இல்லைன்னா அசதி, சோர்வு, கண்ணில் எரிச்சல் போன்ற உடல் ரீதியான உபாதைகள் ஏற்பட்டு என்ன ஆகும், சுபுவுடைய தொழுகையை முடியாத நிலையில் அவர் தொழுது கொண்டிருப்பார் அல்லது சுபுவை தவற விட்டுருவார். அவர் இஷாவுடைய தொழுகை முடித்தவனே சீக்கிரம் தூக்கத்திற்கு போவது மிகச்சிறந்த ஒரு நல்ல விஷயம். அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப ஆர்வமூட்டிய விஷயமாக இருக்குது என்பதை ஷேக் அவர்கள் இங்கே சேர்த்து நம்ம குறிப்பிட்றாங்க. சில தவிர்க்க முடியாத சூழல்களில் ஒருவருக்கு இஷாவுடைய தொழுகைக்கு பிறகும் சில மார்க்க ரீதியான அல்லது தவிர்க்க முடியாத சில காரணங்களுக்காக விழித்திருந்து மார்க்கத்தை குற்றமாகும். அதில் குறிப்பாக கணவன் மனைவி விவகாரங்களுக்காக அவர்களோட வாழ்க்கை அவர்கள் தங்கள் ஒருவருக்காக விழித்திருப்பதுங்கிறது மார்க்கத்தில் அனுமதிப்பட்டதாக இருக்குது. அல்லாஹ் தஆலா ஆகதான் விதிவிலக்கான இஷாவுக்கு பிறகும் விழித்திருத்தல் அப்படிங்கிறது மார்க்க ரீதியான காரணங்கள் இருக்க வேண்டும். சில நேரத்தில் உம்மத்திற்கு செய்ய வேண்டிய சில சேவைகள் காரணமாக ஒருவருடைய தூக்கம் தள்ளி போவதாக இருக்கலாம். அதற்காக இஷாவுக்கு பிறகு அவர் பேசக்கூடியதாக இருக்கலாம். அல்லது கணவன் மனைவி தன்னுடைய தேவைகளுக்காக விழித்திருக்கக்கூடியதாக இருக்கலாம். அது மார்க்கத்தில் அனுமதிக்கப்பட்டதாக இருக்கு. அதுவும் அவங்க தன்னுடைய இபாதத்தை வீணாக்கக்கூடிய நிலைக்கு அந்த விழிப்பு இருக்கக்கூடாது. கணவன் மனைவி இருந்தாலும் தங்களுடைய இபாதத்துகள் வீணாகின்ற அளவிற்கு அவர்கள் விழித்திருப்பது அது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்றாக. 5வது ஃபஜ்ர் தொழுகை. இது 2வது ஃபஜ்ர் ஆரம்பித்ததிலிருந்து ஆரம்பிக்கிறது. அதாவது சுபு சாதி ஆரம்பிக்கிறது. சூரிய உதயமாகின்ற வரைக்கும் இது நீ அந்த குறிப்பிட்ட சூரியன் உதயமாகுதுன்னா அந்த நேரத்தில் என்ன தொழுகை தடை செய்யப்பட்டது. அதாவது உபரியான தொழுகைகள் எல்லாமே தடை செய்யப்பட்டது. ஒருத்தர் தவிர்க்க முடியாத தூங்கி விழித்த நேரமாக இருந்ததுன்னா அந்த நேரத்தில் பருதை அவர் கட்டாயம் தொழணுங்கிறதுக்காக மட்டும்தான் அதில் விதிவிலக்கு இருக்குது. அந்த ஹராமான வகையிலும் அவர் கடமையான தொழுகை விடக்கூடாது, அவர் உடனே தொழுதரணும் இருக்குது. இதுதான் 5 நேர தொழுகைகளை பற்றிய நேரமும் அதனுடைய அடிப்படையான இந்த நேரங்களுக்கான நிபந்தனைகளோடு உள்ள விஷயங்கள். சரிங்களா? ஆகவே தொழுகை ஒருத்தர் தாமதப்படுத்தாமல் இருப்பது, அந்த உரிய நேரத்தில் தொழுவது, முன்பின்னாக மாற்றி தொழாமல் பார்த்துக்கொள்வது, இதெல்லாம் மார்க்கத்தில் உள்ள மிக முக்கியம். தொழுகை முற்படுத்துவது முக்கியம், தாமதப்படுத்துவது. ஏன்னா அல்லாஹ் தஆலா ஃபவைலுல் லில் முஸல்லீன அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் என்று சொல்றார். 107வது சூரா அல் மாஊனுடைய 4-5. தொழுகையில் அலட்சியமாக கவனமில்லாமல் இருக்கக்கூடிய தொழுகையாளிக்கு கேடுதான். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தொழுகையை மறந்தவர்களாக, தள்ளி போடுபவர்களாக, சோம்பேறித்தனம் கொண்டவர்களாக தொழுகிறார்கள் என்று அல்லாஹ் சொல்றார். அவை இந்த ஆயத்தில் என்ன சொல்லப்படுதுன்னு சொல்லும்போது இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இதற்கு விளக்கம் சொல்கிறார்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள், இவர்களுக்கு ஏன் கேடு என்றால் இவர்கள் ஒரு வக்துடைய தொழுகையை அடுத்த வக்து தொடங்குவதற்கு முன்பு தான் தொழுவார்கள். துஹருடைய தொழுகையை அசர் வந்துடும் அப்படிங்கிறப்ப தொழுவாங்க. அசருடைய தொழுகையை மக்ரிப் வந்துடும் அப்படிங்கிற எண்ணத்தில் தொழுவாங்க. மக்ரிப் இஷா வந்துடும் அப்படின்னு தொழுவாங்க. இவர்கள் தான் இந்த ஆயத்தை சொல்லப்பட ஃபவைலுல் லில் முஸல்லீன், கேடுதான் அவர்களுக்குன்னு அல்லாஹ் சொல்லுகிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு இந்த தொழுகையை தள்ளி போட்டு, அதாவது வக்து மாறல, வக்திலே ஒரு விடவில்லை, ஆனால் கடைசியில் தொழுவதன் மூலமாக அவர்கள் தள்ளி போட்டுக் கொண்டே இருப்பார்கள். அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்திலே சபிக்கிறான் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு குறிப்பிடுறாங்க. ஆக இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் தன்னுடைய கிதாபுல் கபாயிர் பெரும்பாவங்கள் என்ற அவருடைய புத்தகத்தில் தொழுகையை பற்றிய தொழுகை விடுவது, அதை தள்ளி போடுவது பற்றிய பாடத்தில் இந்த ஆயத்தையும் இதற்கு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த இந்த தப்சீரையும் சேர்த்து குறிப்பிடுறாங்க இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ். ஆகவே இது எல்லாமே தொழுகையை பற்றிய அதனுடைய நேரத்தை பற்றிய அடிப்படையான நிபந்தனையில் இருக்கக்கூடிய சட்டங்கள்.